டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்ட விவகாரம். யஷ்வந்த் வர்மாவின் நீதித்துறை பணியை திரும்ப பெற்றதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. கட்டுக்கட்டாக பணம் மீட்கப்பட்ட அந்த சர்ச்சையை தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் அவரது பணியானது திரும்ப பெறப்பட்டதாக தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது அறிவித்திருக்கிறது. கடந்த 14ஆம் தேதி யஷ்வந்துக்கு ஒதுக்கப்பட்ட நீதிபதிகளுக்கான பங்களாவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் நீதிபதி வெளியே இருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றதால் வீட்டில் இருந்தோர் அளித்த தகவலின் பேரில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்ட வீரர்கள் அங்கு கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை கண்டறிந்தனர். 37 கோடி ரூபாய் பணம் இருந்ததாகவும் அதில் 11 கோடி ரூபாய் நெருப்பில் இருந்ததாகவும் கூறப்பட்டது. இது தொடர்பான வீடியோக்களையும் நேற்று உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து பொருள்கள் பாதுகாப்பு அறையில் நானோ எனது குடும்பத்தினரோ எந்த பணத்தையும் வைக்கவில்லை என யஷ்வந்த் வர்மா விளக்கம் அளித்திருந்தார். மேலும் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இருந்து பணம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுவதை அவர் கடுமையாக மறுத்திருந்தார். டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி DK உபாத்யாய்க்கு நீதிபதி யஷ்வந்த் எழுதிய பதில் கடிதத்தில் இதனை அவர் தெரிவித்திருந்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை இது குறித்து விசாரணை மேற்கொள்ள கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் நீதிபதி வர்மா தனது விளக்க கடிதத்தில் அந்த பணம் குறித்து எனக்கோ தனது குடும்பத்தினருக்கோ எதுவும் தெரியாது எனவும் அந்த பணத்துடன் தங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும் கூறியிருந்தார். துரதிருஷ்டவசமான அன்றைய இரவில் எடுத்ததாக கூறப்படும் பணம் தனது உறவினர்களிடமோ பணியாளர்களிடமோ காட்டப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தனது வீட்டின் பொருட்கள் பாதுகாப்பு அறையில் இருந்து பண மூட்டை எடுக்கப்பட்டது என்று கூறப்படும் குற்றச்சாட்டினை கடுமையாக மறுப்பதாகவும் யஷ்வந்த் வர்மா தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த சர்ச்சையானது நாடு முழுவதும் பேசுபொருளானது. உச்சநீதிமன்ற நடவடிக்கை கோரி தொடர்ந்து அங்கு யஷ்வந்த் வர்மா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறி உச்சநீதிமன்றத்தில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து முன்னதாக அவரை மீண்டும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கே மாற்றப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த தகவல் உறுதி செய்யப்படாத நிலையில் தற்போது டெல்லி உயர்நீதிமன்றம் யஷ்வந்த் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த நடவடிக்கையின்படி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அவரின் நீதித்துறை பணியை திரும்ப பெற்றதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அவரது பணியானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது அடுத்த நடவடிக்கை என்ன என்பது கேள்வி எழுந்துள்ளது. அதே நேரத்தில் நாடு முழுவதும் அவருக்கு எதிராக பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்திலும் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காவ்யா.